ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்டம் வீசாலை என்ற இடத்தில் அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் தெரிவிக்கலாம். கோபிநாத், என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும்? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை விழுப்புரம் மாவட்டம் வீசாலை பகுதியில் திட்டமிட்டு அதற்கான மனுவையும், அதாவது பாதுகாப்பு மற்றும் அனுமதி கோரிய மனுவை நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் எஸ்பியிலும் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தாருங்க. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை போய் அன்று மாலையே ஆய்வு மேற்கொள்றாங்க. வெற்றி கழகத்தோட அவங்க கொடுத்த மனு, அதாவது அனுமதி கேட்ட மனு, பாதுகாப்பு கேட்ட மனுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் 85 ஏக்கர் நிலப்பரப்பில் மாநாடுக்கு நாங்க திட்டமிட்டிருக்கோம். அதே போல இந்த மாநாட்டிற்கு சுமார் 1.5 லட்சம் பேர் வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம் பேர் வரக்கூடிய அந்த வாகனங்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 28 ஏக்கர் நிலப்பரப்பு, அதே போல மாநாடுக்கு எதிர்ப்புறம் ஒரு 40 ஏக்கர், இது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் நிறுத்தத்துக்கு தனியாக 5 ஏக்கர், பார்க்கிங் மட்டும் இவ்வளவு இடத்துல நாங்க ஒதுக்கி இருக்கிறோம். மாநாடு நடத்த 85 ஏக்கரை திட்டமிட்டு இருக்கோம். இதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு அனுமதி வாங்கணும் மனு தகவல் கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த இடத்துல அதிகாரிகளோட ஆலோசனை மேற்கொண்டாங்க. அப்பவும் புஷி ஆனந்த் அங்க பக்கத்துல இருக்கிறார். 2 நாட்களாக இவர்கள் மனு மீதான அவங்க ஆலோசனை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆலோசனை முடிஞ்சு தற்போது நமக்கு கிடைத்த தகவல், தேசிய நெடுஞ்சாலை அருகிலேயே இந்த மாநாடு நடத்தப்படுவதால் லட்சக்கணக்கானோர் கூடுவது. இவங்க சொல்றது 1.5 லட்சம் மட்டும்தான். ஆனால் மேலும் 1 லட்சம் பேர் வருவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 2 லட்சத்துக்கு 3 லட்சம் பேர் இங்க அசம்பிள் ஆனாங்கனால் ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே தேமுதிகவுடைய மாநாடு இறஞ்சில் நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா சுமார் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் அந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில அசம்பிள் ஆனாங்க. அந்த ஒரு நாள் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்காக இங்க அதே போல மற்றொரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த பகுதியில அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறை சார்பில் நமக்கு கிடைச்ச தகவலா பார்த்துட்டு இருக்கோம். வேறு இடத்திற்கு நாங்க பரிந்துரையும் செஞ்சிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் வேறு இடத்த காமிச்சாங்கன்னா கூட அந்த இடத்துல பாதுகாப்பு அனுமதி குறித்து நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அனுமதி வழங்குவதில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை என்பது காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்த தகவலா பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.